வணக்கம். நம்மளோட உயிரியல் வயசை நிஜமாவே குறைக்க முடியுமா? அப்படி ஒரு வழி இருக்குன்னு ஓகினாவால நீண்ட காலம் வாழ்ற மக்கள் நம்புறாங்க. அவங்க தினமும் பண்ற ஒரு 12 நிமிஷ பயிற்சி முறை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க. இது குறிப்பிட்ட சுவாசம், அப்புறம் சில ரொம்ப எளிமையான அசைவுகள் சேர்ந்தது. சரி, இந்த தகவல் கோடெக்ஸ் ஆஃப் ரியாலிட்டின்னு ஒரு யூடியூப் சேனல்ல திஸ் 12-minute routine reverses your biological ageங்கிற வீடியோ குரூப்லேருந்து எடுத்திருக்கோம். ஹார்வர்ட் ஆய்வு கூட இதை சப்போர்ட் பண்ற மாதிரி என்னன்னா, BDNFன்னு ஒரு புரதம் 120% அதிகமாகுது, பேலன்ஸ் 63% நல்லாகுது, உடம்புல இன்ஃப்ளமேஷன் குறையுதுன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த ஆய்வு முடிவுகள் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த 555 சுவாச முறைனா என்ன, அந்த 6 அசைவுகள் அது எப்படி வேலை செய்யுது, இது சும்மா எக்ஸசைஸா இல்ல அதுக்கு மேலையா, இந்த 12 நிமிஷம் எப்படி உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு முதலீடா இருக்கும்னு கொஞ்சம் விரிவா பேசுவோம். கண்டிப்பா. இந்த சுவாச முறையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். 555 சுவாசம் அல்லது ஜப்பானிய முறையில டான்டன் சுவாசம்னு சொல்றாங்க. டான்டன்? ஆமா, செய்முறை ரொம்ப சிம்பிள் தான். 5 செகண்ட் மூச்சை உள்ள இழுக்கணும், 5 செகண்ட் அப்படியே புடிச்சு வைக்கணும், அப்புறம் 5 செகண்ட் மெதுவா வெளியே விடணும். 555. சரி. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் உடம்புக்குள்ள 3 முக்கியமான விஷயங்களை பண்ணுது. ஒன்னு, நம்ம செல்களோட எனர்ஜி ஸ்டேஷன், அதாவது மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ஆக்சிஜன் சப்ளைய நல்லாக்குது. 2வது, வேகஸ் நரம்புன்னு ஒன்னு இருக்குல்ல. ஆமா, அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட்ல இருந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு மாத்துறது. அதேதான், அந்த வேகஸ் நரம்பை தூண்டி நம்மள அந்த அமைதியான குணப்படுத்துற பாராசிம்பத்தட்டிக் நிலைக்கு கொண்டு போகுது. ஓ, அதாவது ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு பாடி ரிப்பேர் மோடுக்கு போகுது. சரி, மூணாவது என்ன? மூணாவது BDNF, அதாவது பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர். இது ஒரு புரதம். இத மூளையோட உரம்னு கூட சொல்லலாம். இது புது நியூரான் கனெக்ஷன்ஸ் உருவாக, கத்துக்க, ஞாபக சக்திக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். மூளைக்கு உரம், நல்லா இருக்கு. சுருக்கமா சொன்னா, இந்த சிம்பிள் மூச்சு பயிற்சி உங்க உடம்பையும் மனசையும் ஒரு ரீஜெனரேஷன் மோடுக்கு மாத்துது. ஆனா ஒகினாவா மக்கள் சொல்றது வெறும் மூச்சு மட்டும் பத்தாது இல்லையா, அதோட அசைவுகளையும் சேர்க்கணும்னு சொல்றாங்க. இது நம்ம ஊர்ல சொல்ற நோ பெயின் நோ கெயின் மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, அவங்க அசைவ கோ நகரேன்னு சொல்றாங்க. கோ நகரே? ஆமா, அதாவது ஆற்றல் ஓட்டம். நோக்கம் மசில்ஸ் ஏத்துறதோ கேலரி எரிக்கிறதோ மட்டும் இல்ல, நம்ம உடம்புல உயிர் சக்தி ஓடுற பாதைகளை அதை தடங்கள் இல்லாம திறந்து வைக்கிறது. அந்த கோ நகரே கான்செப்ட் முக்கியமா தெரியுது. ஏன்னா அசையாம இருக்கிறதுனால வர பிரச்சனைகளை நம்ம பெருசா கண்டுக்கிறதே இல்ல. உதாரணத்துக்கு நிணநீர் மண்டலம் சொன்னீங்க இல்லையா? ஆமா, லிம்பாட்டிக் சிஸ்டம். இது உடம்போட கழிவு நீக்க அமைப்பு. ஆனா இதயத்துக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு பம்ப் கிடையாது. நாம அசைறதுனால தான் இந்த நிணநீர் உடம்பு முழுக்க நகருது. ரொம்ப நேரம் அசையாம உட்கார்ந்திருந்தா நச்சு தேங்கிடுமா? ஆமா, நச்சு தேங்கி இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி இம்யூனிட்டி குறையும். அதனாலதான் இப்போ உட்கார்ந்திருப்பது புது புகைப்பிடித்தல்னு கூட சொல்றாங்க. அடையப்பா, இது முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்து அந்த ப்ரோப்ரியோசெப்டிவ் சிஸ்டம் பத்தி சொன்னீங்க, அது என்னது? ப்ரோப்ரியோசெப்டிவ் சிஸ்டம் அது நம்ம உடம்பு இப்போ எந்த பொசிஷன்ல இருக்கு, கை கால் எப்படி மடங்கி இருக்குன்னு எல்லா தகவலையும் மூளைக்கு கண்டினியூஸா அனுப்புற ஒரு நர்வஸ் சிஸ்டம். ஓ, பேலன்ஸ் சம்பந்தப்பட்டது. ஆமா, முக்கியமா பேலன்ஸ்க்கு இதுதான் காரணம். வயசாகும்போது இது வீக் ஆகுறதுனால தான் குறிப்பா 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தடுக்கி விடுறாங்க. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இத பயிற்சி மூலமா சரி பண்ண முடியும். அப்போ அசையாம இருக்கிறது மூட்டுகளையும் பாதிக்குமா? கண்டிப்பா. நம்ம மூட்டுகள்ல சைனோவியல் ஃப்ளூயிட்னு ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி ஒரு திரவம் இருக்கு. சரி. அது மூட்டுகளை பாதுகாக்குது, உராய்வை குறைக்குது. ஆனா நாம அசைஞ்சாதான் இந்த திரவம் மூட்டு முழுக்க பரவும். அசையாம இருந்தா மூட்டு விரைச்சு போய் வலி, இன்ஃப்ளமேஷன் வரும். நாளடைவில் இது நிரந்தரமா கூட அசைய முடியாம ஆக்கிடலாம். சரி, இந்த அசைவுக்கும் மூச்சுக்கும் என்ன தொடர்பு? இத அறிவியல் எப்படி விளக்குது? ஏன்னா சில பேர் நினைக்கலாம், சும்மா மெதுவா அசையறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு. அது நல்ல கேள்வி. இதுக்கு பின்னாடி வேகல் அஃபரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சிம்பிளா சொன்னா, உங்க பாடி பொசிஷனும் நீங்க சுவாசிக்கிறதும் சிங்க் ஆகும்போது அது வேகஸ் நரம்புக்கு வலுவான சிக்னல் அனுப்புது. ஓ, ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி. ஆமா, ஒரு பயாலஜிக்கல் ஃபீட்பேக் லூப். சுகுபா யூனிவர்சிட்டி ஆய்வுல கூட இந்த மாதிரி அசைவுகள்ல மூச்சு அசைவை இம்ப்ரூவ் பண்ணுது, அசைவு மூச்சை இன்னும் ஆழமாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டும் சேரும்போது தைச்சி பண்றவங்க மாதிரி. எக்ஸாக்ட்லி
தைச்சி பண்றவங்க மூளையில மாதிரி பல பகுதிகளில் ஒரு சிங்க்ரனைஸ்ட் ஆக்டிவிட்டி வருது. இது ஏதோ ஜெனட்டிக் மிராக்கிள் இல்ல, நாம மிஸ் பண்ற நம்ம உடம்போட அடிப்படை சிஸ்டம்ஸ பராமரிக்கிறது தான். கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, அந்த 6 அசைவுகளையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? முதல் அசைவு உயரும் அலை. இதை எப்படி செய்யறது? முதல்ல கால்களை இடுப்பு அகலத்துல வச்சு முட்டிகளை லேசா மடக்கி நிக்கணும். இப்போ 5 செகண்ட் மூச்சை உள்ள இழுக்கும்போதே கைகளை பக்கவாட்டுல இருந்து மெதுவா தலைக்கு மேல உயர்த்தணும். உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி. சரி, 5 செகண்ட்ல மேல போணும். ஆமா, மேல போனதும் உச்சியில 5 செகண்ட் மூச்சு பிடிக்கணும். அப்போ உங்க விலா எலும்பு பகுதியில ஒரு நீட்சி தெரியும், ஷோல்டர்ஸும் எங்கேஜ் ஆகும். அப்புறம் 5 செகண்ட் மூச்சை வெளியே விடும்போது அதே வேகத்துல கைகளை மெதுவா கீழே இறக்கணும். இது பார்க்க சிம்பிளா இருக்கு. இதோட நன்மைகள் என்ன? இது மார்பு கூட்ட விரிவடைய செய்து நுரையீரல் கொள்ளளவு அதிகமாகும். வயசாகும்போது வீக்காகிற விலா எலும்புக்கு நடுவுல இருக்கிற தசைகள், இன்டர்காஸ்டல் மசில்ஸ் இருக்குல்ல, அதை ஆக்டிவேட் பண்ணும். இது ஆழமான சுவாசத்துக்கு முக்கியம். அப்புறம் கைய மேலையும் கீழையும் கொண்டு போறதுனால உடம்போட மேல் பகுதியில நிணநீர் ஓட்டத்தையும் தூண்டுது. ஜப்பானியர்கள் இத காலை நேர சக்தியை வரவேற்கிறதுன்னு அழகா சொல்றாங்க. நியூரலாஜிக்கலா பார்த்தா இது அப்பர் பாடி லிம் ட்ரைனேஜ், ஷோல்டர் மொபிலிட்டியை சரி பண்ணுது. அடுத்து வேர் விழிப்பு. இது பேலன்ஸ் பத்தினதுன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்க உடம்பு எடைய வலது காலுக்கு மாத்துங்க. இப்ப இடத முட்டிய மெதுவா எவ்வளோ முடியுமோ இடுப்பு உயரம் வரைக்கும் தூக்குங்க. எவ்வளவு உயரம் முக்கியம் இல்லையா? இல்ல, எவ்வளோ ஸ்டெடியா நிக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். ஒரு முழு மூச்சு சுழற்சிக்கு 5-5-5 அந்த பொசிஷன்ல நில்லுங்க. அப்புறம் மெதுவா காலை இறக்கி அடுத்த கால்ல இதே மாதிரி. இதுல என்ன நடக்குது? ஒத்த கால்ல நிக்கிறது எப்படி உதவுது? நீங்க ஒத்த கால்ல நிக்க முயற்சி பண்ணும்போதே அந்த நிக்கிற கால்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான ப்ரோப்ரியோசெப்டிவ் நரம்புகள் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஓ, அதுங்க உங்க மூளைக்கு சிக்னல் அனுப்பி பாடியை பேலன்ஸ் பண்ண வைக்குது. இதை செய்ய செய்ய அந்த நியூரல் பாத்வேஸ் வலுவாகும். இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. சரி சரி. வெறும் 8 வாரம் இந்த மாதிரி பேலன்ஸ் பயிற்சி பண்ணாலே மூளையோட செரிபல்லம் பகுதியில சாம்பல் பொருள் அடர்த்தி அதிகமாகுதுன்னு ஆய்வு சொல்லுது. வயசான காலத்துல விழாம இருக்க இது ஒரு நல்ல இன்சூரன்ஸ் மாதிரி. மூணாவது அசைவு மெரிடியன் தட்டல். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, தட்டணுமா? ஆமா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. உங்க விரல் நுனியால உங்க காலர் எலும்பு மேல மார்பு மையத்துல இருந்து தோள்பட்டைக்கு போற மாதிரி மெதுவா தட்ட ஆரம்பிக்கணும். சரி. அப்புறம் இடது கையோட உள்பக்கமா தோள்பட்டையிலிருந்து உள்ளங்கை வரைக்கும் தட்டிட்டே வரணும். திருப்பி கையோட வெளிப்பக்கமா உள்ளங்கையிலிருந்து தோள்பட்டை வரைக்கும் மேல தட்டணும். இதே மாதிரி வலது பக்கமும். சுவாசத்தோட இணைக்கணுமா? ஆமா, மூச்சை உள்ள இழுக்கும் போதும் வெளியே விடும் போதும் தட்டணும். மூச்சை பிடிக்கும் போதும் நிறுத்திக்கணும். இந்த தட்டுறதுக்கு பின்னாடி என்ன லாஜிக்? இது பாரம்பரிய சீன மருத்துவ கொள்கைகள்ல இருந்து வருது. ஜப்பான்லயும் அதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம தட்டுற பாதை நுரையீரல், இதய சக்தி பாதைகள், மெரிடியன்ஸ் வழியா போகுது. ஓஹோ. மாடர்ன் சயின்ஸ் படி பார்த்தா இது தோலுக்கு கீழே இருக்கிற மேலோட்டமான நிணநீர் கணுக்களையும் மெக்கானோ ரெசெப்டார்ஸுங்கிற தொடு உணர் நரம்புகளையும் தூண்டுது. மெக்கானோ ரெசெப்டார்ஸ்? ஆமா, நம்ம தோல்ல இருக்கிற சின்ன சென்சார்ஸ் மாதிரி. அதுங்க தொடுதல், அழுத்தம் இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த தூண்டுதல் இம்யூன் சிஸ்டத்தை அலர்ட் பண்ணி கை காலுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி ஒட்டுமொத்தமா ஒரு உடல் விழிப்புணர்வை கொடுக்குது. அடுத்து டிராகன் சுழல். இது ஸ்பைனுக்கான அசைவு மாதிரி தெரியுதா? முன்னாடி வச்சுக்கிட்டு உடம்ப மட்டும் மெதுவா வலது பக்கம் திருப்புங்க. முதுகு தண்டுல ஒரு டைட் இல்லாத ஜென்டிலான ஒரு திருப்பம் ஃபீல் பண்ணணும். ஓகே. ஒரு முழு மூச்சு சுழற்சிக்கு 5-5-5 அந்த பொசிஷன்ல இருங்க. அப்புறம் சென்டருக்கு அதே மாதிரி இடது பக்கம். இந்த சிம்பிளான ட்விஸ்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுது? இந்த மெதுவான சுழற்சி நம்ம முதுகு தண்டு வட்டுகளுக்கு, ஸ்பைனல் டிஸ்க்ஸ்க்கு நல்லது. டெய்லி ஆக்டிவிட்டிக்கு இது முக்கியம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் இருக்கு. நம்ம வேகஸ் நரம்பு முதுகு தண்டு வழியா போகுது இல்லையா? ஆமா. இந்த மெதுவான திருப்பம் அந்த நரம்ப மெக்கானிக்கலா தூண்டுது. இது நீங்க ஏற்கனவே மூச்சு மூலமா ஸ்டிமுலேட் பண்ண அந்த அமைதிப்படுத்துற பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியை இன்னும் பலப்படுத்துது. ஜப்பானியர்கள் இத தேங்கி நிக்கிற எனர்ஜியை பிழிஞ்செடுக்கிறதுன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கு அந்த வர்ணனை. உடலியல் ரீதியா இது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஓட்டத்தையும் நல்லாக்கி ஸ்பைன் ஃபிளெக்சிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. சூப்பர். 5வது அசைவுக்கு வருவோம். மையத்தில் இறங்குதல். மறுபடியும் கால்களை இடுப்பு அகலத்துல வச்சு நில்லுங்க. உங்க 2 கையையும் டான்டன் மேல வைங்க. தொப்புளுக்கு கீழே ஒரு 2 இன்ச்சு. ஜப்பான்ல இது உயிர் சக்தியோட மையம்னு சொல்றாங்க. சரி, டான்டன். இப்போ மூச்சை உள்ள இழுக்கும்போது பூமி தாயிலிருந்து கால் வழியா ஒரு சக்தியை மேல இழுக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க.
மூச்சை பிடிக்கும்போது அந்த சக்தி உங்க டேண்டன்ல குவியற மாதிரி உணருங்க. மூச்சை வெளியே விடும்போது முட்டிய லேசா மடக்கி உங்க உடம்போட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கொஞ்சோண்டு கீழே இறக்குங்க. சேர்ல உட்கார போற மாதிரி, ஆனா முழுசா இல்ல. இந்த பாதி உட்கார நிலையில என்ன ஸ்பெஷல்? இந்த பொசிஷன் நாம கீழே விழாம தடுக்கிற முக்கியமான தசைகளை, அதாவது தொடை, குவாட்ரிசெப்ஸ், இடுப்பு மடக்கி, ஹிப் ஃப்ளெக்சர்ஸ், அப்புறம் கோர் மசில்ஸ் இதையெல்லாம் பலப்படுத்துது. அதே சமயம் இது உங்க ஸ்திரத்தன்மை, உங்க ஃபவுண்டேஷன் பத்தின ஒரு தியானம் மாதிரி. உண்மையான பலம் வெறும் வெளி மசில்ஸ்ல இருந்து வர்றதில்ல, அது உங்க மையத்துல இருந்து, அந்த டேண்டன்ல இருந்து வருதுன்னு இது உங்க உடம்புக்கு ஞாபகப்படுத்துது. அருமை. கடைசியா 6வது அசைவு, முத்திரை மூடல். இது பயிற்சியை முடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, உங்க உள்ளங்கைகளை இதயத்துக்கு முன்னாடி ஒன்னா சேருங்க, விரல் மேல பார்த்து நமஸ்காரம் பண்ற மாதிரி. சரி. இப்போ உங்க மார்பு, கை தசைகள் கொஞ்சம் டைட் ஆகிறத உணர்ற அளவுக்கு உள்ளங்கைகளை ஒன்னோட ஒன்னு அழுத்துங்க. ரொம்ப இல்ல, ஒரு மிதமான அழுத்தம். இந்த நிலையில 3 முழு மூச்சு சுழற்சிக்கு 5-5-5 3 தடவை இருங்க. அழுத்திட்டே இருக்கணுமா? ஆமா, ஒவ்வொரு தடவை மூச்சை வெளியே விடும்போதும் அழுத்தத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த ட்ரை பண்ணுங்க. உள்ள இழுக்கும்போது அழுத்தத்தை விடாம ஷோல்டர்ஸை மட்டும் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது ஐசோமெட்ரிக் ஹோல்ட் எதுக்கு? இது ஐசோமெட்ரிக் பயிற்சின்னு சொல்றது. அதாவது மசில் லென்த் மாறாம டென்ஷன் கிரியேட் பண்றது. இந்த குறிப்பிட்ட ஹோல்ட் மார்பு தசைகளையும், பெக்டோரல்ஸ், முன்னாடி இருக்கிற தோள்பட்டை தசைகளையும், ஆன்டீரியர் டெல்டாய்ட்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுது. ஓ. வயசாகும்போது இந்த மசில்ஸ் வீக் ஆகி தோள்பட்டை முன்னாடி குனிஞ்ச மாதிரி ரவுண்டட் ஷோல்டர்ஸ் ஆயிடும். அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஒரு சிம்பாலிக்கா பார்த்தா இது பயிற்சியை முடிக்கிற மாதிரி. நீங்க உருவாக்குன எனர்ஜியை ஒருங்கிணைக்குது, அப்புறம் அந்த பயிற்சி மனநிலையிலிருந்து நார்மல் லைஃப்க்கு அமைதியா மாற உதவுது. சூப்பர். அப்போ இந்த முழு 12 நிமிஷ பயிற்சியோட அமைப்பு எப்படி இருக்கும்னு ஒரு தடவை சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல 2 நிமிஷம் வெறும் 555 மூச்சு பயிற்சி. இது உங்க நர்வஸ் சிஸ்டத்தை செட்டில் பண்ணி பாடியை ரெடி பண்ணும். சரி. அப்புறம் இந்த 6 அசைவுகளையும் ஒன்னொன்னா செய்யணும். ஒரு அசைவுக்கு சுமார் 1 நிமிஷம் ஒதுக்கலாம். மொத்தம் ஒரு 6 நிமிஷம் ஆகும். இதுல வேகம் முக்கியம் இல்ல. மெதுவா, கவனமா உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டே செய்யணும். இது உங்க பாடியோட நீங்க பேசுற மாதிரி. புரியுது. கடைசியா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் 5-5-5 மூச்சு பயிற்சி. அப்போ ஆரம்பிக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சிலப்போ கை கால்ல ஒரு வார்ம் ஃபீலிங், மனசுல ஒரு தெளிவு, இல்ல உடம்புல முழுசா பிரசன்டா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரலாம். தினமும் எப்போ பண்றது பெஸ்ட்? ஓகேனாவா மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க? ஏன்னா 12 நிமிஷம் கூட சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம். அவங்க பெரும்பாலும் காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி பண்றாங்க. அப்போ உடம்பு நியூரோபிளாஸ்டிசிட்டிக்கு ரெடியா இருக்கும், மனசும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா, அன்றைய டென்ஷன் இல்லாம இருக்கும்னு நம்புறாங்க. முக்கியம் என்னன்னா விடாம செய்யறது. தினமும் செய்யும்போது இந்த 12 நிமிஷம் ஒரு வேலையா தெரியாம ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடும். ரிச்சுவல்ஸ் நம்ம பழக்கத்தையும் நம்ம அடையாளத்தையும் உருவாக்கும். நான் தொடர்ந்து இயங்குறவன், சரியா சுவாசிக்கிறவன், என் உயிர் சக்தியை பாத்துக்கிறவன் ஒரு எண்ணம் வரும். அது சரி. சொல்லப்போனா இந்த அசைவுகள் வயசாயிட்டா இப்படிதான் இருக்கணும்னு நம்ம சமூகம் சொல்றதுக்கு எதிரான ஒரு அமைதியான எதிர்ப்பு செயல் மாதிரி கூட. இது உங்க சுதந்திரத்துக்கான முதலீடு. அந்த சுதந்திரங்கிற வார்த்தை முக்கியம். நீங்க இக்கிகாய் பத்தி சொன்னீங்க, அதாவது வாழ்றதுக்கான காரணம் அல்லது நோக்கம். ஆமா, ஆனா உங்க இக்கிகாய வாழணும்னா, உங்க நோக்கத்தை ஃபாலோ பண்ணணும்னா உங்களுக்கு சக்தியுள்ள ஒரு உடம்பு வேணும். உங்க ஆத்மா செய்ய விரும்புறத செய்ய உங்க உடம்பு ஒத்துழைக்கணும். இந்த 6 அசைவுகளும் அந்த திறனை பராமரிக்க உதவுது. மிஸ்ஸார்னு ஒரு 97 வயசு பெண்மணி பத்தி சொன்னீங்கல்ல? ஆமா, ஓகேனாவால அவங்க இன்னும் அவங்க தோட்டத்துல வேலை செய்யறாங்க, தனக்கு தானே சமைச்சுக்கிறாங்க, மார்க்கெட்டுக்கு நடந்து போறாங்க. அவங்க கிட்ட ரகசியம் கேட்டா அவங்க சொன்னது ஜீன்ஸோ ஸ்பெஷல் டயட்டோ இல்ல, நான் தொடர்ந்து நகரணுங்கிறதுக்காக நான் நகரேன்னு சொன்னாங்க. ஆழமான விஷயம். ஆமா, இயக்கம் இன்னும் இயக்கத்தை கொடுக்குது, அசையாம இருக்கிறது இன்னும் அசையாம இருக்க வைக்குது. அறிவியல் இதை எப்படி பாக்குது? இப்போ 80-90 வயசுல கூட இந்த மாற்றங்கள் சாத்தியமா? அறிவியல் இது முழுசா சப்போர்ட் பண்ணுது. நியூரோபிளாஸ்டிசிட்டிக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. உங்க மூளை 8 வயசுல எப்படி புது கனெக்ஷன்ஸ் உருவாச்சுச்சோ அதே மாதிரி 80 வயசுலயும் உருவாக்கும். அதுக்கு சரியான தூண்டுதல் வேணும். சரி. 20 வயசுல மசில்ஸ் ஸ்ட்ராங் பண்ண முடிஞ்ச மாதிரி 70 வயசுலயும் முடியும். 90 வயசுலயும் உங்க பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு தேவையான இன்புட், அதாவது சிக்னல்ஸ் உங்க உடம்புக்கு நீங்க கொடுக்கணும். இந்த 6 அசைவுகளும் டான்டன் சுவாசமும் அந்த இன்புட்டை கொடுக்குது.
இது ரெண்டும் சேர்ந்து உங்க ஆயுட்காலம் மட்டும் இல்லாம உங்க ஆரோக்கிய ஆயுட்காலம், அதாவது நீங்க எவ்வளோ காலம் நல்லா சுதந்திரமா வாழீங்கன்றத தீர்மானிக்கிற பல சிஸ்டம்ஸை கவனிக்கிற ஒரு டெய்லி பிராக்டிஸை உருவாக்குது. அப்போ இந்த 12 நிமிஷ பயிற்சிங்கிறது வெறும் எக்ஸசைஸ் இல்ல. இது நீண்ட, ஆரோக்கியமான, சுதந்திரமான வாழ்க்கையோட ஒரு திறவுகோல் மாதிரி. ரொம்ப சரியா சொன்னீங்க. வெறும் 12 நிமிஷம், 6 மெதுவான அசைவுகள், ஒரு சிம்பிள் மூச்சு முறை. இது உங்க சுதந்திரத்தை காப்பாத்திக்க நீங்க கொடுக்கிற விலை, உங்களை நீங்களாவே வச்சுக்க ஆகிற செலவு. ஆமா. இந்த 12 நிமிஷத்தை முதலீடு பண்ணாம விட்டா என்னாகும்? ஏக்கம் குறையிறது, வலி, மத்தவங்கள சார்ந்து இருக்கிறது. அதோட ஒப்பிடும்போது இது உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் டீலா இருக்கலாம். 100 வயசுக்கு மேல வாழ்றவங்க அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் இல்ல. அவங்க விடாப்பிடியா ஒரு நோக்கத்தோட செய்றாங்க. இன்னைக்கு 12 நிமிஷத்தை செலவழிச்சு நாளைக்கு பல வருஷம் ஆரோக்கியத்தை வாங்கிக்கிறாங்க. உங்க உடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னவெல்லாம் செய்ய முடியும்னு நீங்க மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த அசைவுகள் அதுக்கு ஒரு ரிமைண்டரா இருக்கலாம். இந்த சுவாசம் அதுக்கு ஒரு சாவியா இருக்கலாம். 90 வயசுல நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றது இந்த நிமிஷம் நீங்க எடுக்கிற முடிவுகளால உருவாகுது. அந்த வலிமையான, நிலையான, ஷார்ப்பான, சுதந்திரமான உங்களுக்கு இந்த 12 நிமிஷம் நிச்சயமா தகுதியானதுதான். சுருக்கமா சொன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி ஓகினாவா மக்களோட ஞானமும் இந்த பிடிஎன்எஃப் அதிகரிப்பு, நல்ல பேலன்ஸ், குறைஞ்ச இன்ஃப்ளமேஷன், நியூரோபிளாஸ்டிசிட்டி மாதிரி அறிவியல் உண்மைகளும் ஒன்னு சேரும்போது இந்த 12 நிமிஷ டெய்லி ரொட்டீன், அந்த மூச்சு பிளஸ் 6 அசைவுகள் உங்க பயாலாஜிக்கல் ஏஜ் மார்க்கர்ஸ், உடம்பு இயக்கம், மனத்தெளிவு இதுலெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியுது. ஆமா, இது வெறும் ஆயில கூட்டுறத பத்தி மட்டும் இல்ல, நல்லா வாழறத பத்தி. சுதந்திரத்தையும் திறனையும் உங்க இக்கிக்காய வாழறதுக்கான சக்தியையும் பராமரிக்கிறத பத்தி. இந்த ஆழமான அலசரோட கடைசியில உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. இந்த குறிப்பிட்ட அசைவுகளுக்கு அப்பால கோநகரே, அதாவது மெதுவான, கவனமான, தொடர்ச்சியான செயல் மூலமா உயிர் சக்தி ஓட்டத்தை பராமரிக்கிறது. இந்த கொள்கை உங்க அன்றாட வாழ்க்கையோட மற்ற பகுதிகளுக்கு, உதாரணமா நீங்க வேலை செய்யற விதம், உங்க உறவுகள், இல்ல நீங்க புதுசா ஒன்ன கத்துக்கிற முறை, இதுக்கெல்லாம் எப்படி பொருந்தும்னு நினைக்கிறீங்க? வேற எங்க இந்த மாதிரி தொடர்ச்சியான, மெதுவான, கவனமும் பராமரிப்பும் ஆழமான, நீண்ட கால நன்மைகளை தரக்கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க?